செட்டில்மெண்ட் முடிஞ்சது. நானும் ஜெயராமும் முறைப்படி பிரிஞ்சுட்டோம். சீரியல் நடிகர் ஈஸ்வர். வாங்க பார்க்கலாம். தேவதையை கண்டேன் முதலான பல சீரியல்கள்ல நடிச்சவர் தான் ஈஸ்வர். ஈஸ்வரும் சீரியல் நடிகை ஜெயஸ்ரீயும் கல்யாணமும் செஞ்சாங்க. ரொம்ப வருஷமா திருமண வாழ்க்கையே எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துதான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு ஈஸ்வர் கொடுமைப்படுத்துறதாக போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காங்க ஜெயஸ்ரீ. இதையடுத்து ஈஸ்வரும் போலீஸ்ல கைதாகி அதுக்கப்புறம் விடுதலை ஆயிருக்காங்க. அப்ப சோசியல் மீடியால இவங்களோட குடும்ப பிரச்சனை எல்லாமே தொடர்ச்சியா வெளிவந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்வரும் சொல்லியிருந்திருக்காங்க, போலீஸ் கைது செஞ்சது மட்டும்தான் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சது. ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து ஈஸ்வரும் ஜெயஸ்ரீயும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இப்போ டிவோர்ஸும் பண்ணிட்டாங்க. இதையடுத்து ஜெயஸ்ரீக்கு சில செட்டில்மெண்ட்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் இப்ப கொடுத்தாச்சு. நானும் ஜெயஸ்ரீயும் சட்டப்படியா விவாகரத்து பண்ணிட்டோம் அப்படின்னு ஈஸ்வர் சொல்லியிருந்திருக்காங்க. இனி என்னோட விருப்பமான நடிப்புல மட்டும்தான் தீவிர கவனமும் செலுத்துவேன் அப்படின்னு ஈஸ்வர் சொல்லியிருந்திருக்காங்க. ஜெயஸ்ரீ இது தொடர்பா எதுவுமே இப்ப வரைக்கும் பேசல அப்படிங்கிற தகவலும் வெளிவந்திருக்கு.